அருண், டேய் அருண், அருண். என்னப்பா? உட்காரு. பிரசாத்தை வர சொல்லியிருக்கேன். அப்படியா? அவன் இப்ப வந்துருவான். வந்த உடனே நாம பேச வேண்டியது இருக்கு. நீ இங்கே இரு. மாமா. வாடா. என்ன மாமா திடீர்னு ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன மாமா? பிரசாத், கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குப்பா? என்ன மாமா இப்படி ஒரு கேள்வி? கவிதா நல்லா இருக்கா? கவிதா நல்லா இருப்பா. எனக்கு ஒரே ஒரு கேள்வி பிரசாத். உங்க அப்பா வந்திருக்காரு. யாரு? எங்க அப்பாவா? என்ன மாமா சொல்றீங்க? ஏன் இது வரைக்கும் நீ பார்க்கலையா? இல்ல மாமா, நான் பார்க்கவே இல்ல. உங்க வீட்டுக்கு வந்திருக்காருடா. என்ன மாமா சொல்றீங்க? செத்து போன எங்க அப்பாவா? உங்க அப்பா செத்து போலடா. செத்து போனதா சொல்லிட்டு எங்கேயோ மறைஞ்சுக்கிட்டு இருக்காரு. திரும்பி வந்திருக்காரு. மாமா, வீட்டுல யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படியா? என்ன சொல்ற பிரசாத்? உனக்கு யாருமே சொல்லலையா? இல்ல மாமா. பிரசாத், உனக்கு உங்க அப்பாவை சரியா ஞாபகம் கூட இருக்காது. ஆமா மாமா, உண்மைதான். சின்ன வயசுலயே போனவர். எங்க அம்மாவை தவிக்க விட்டு போனவர். எப்படி மாமா ஞாபகம் வச்சுக்க முடியும்? எதுக்காக வச்சுக்கணும் மாமா? இல்ல பிரசாத், உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். இங்க வா. அருண், நீயும் வா. பிரசாத், உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, என் குடும்பத்தை பிடிக்காது. அவன் கொஞ்சம் கூட நல்லவன் இல்லை. தெரியும் மாமா, அம்மா நிறைய சொல்லிருக்காங்க அப்பாவை பத்தி. நான் பார்க்காத முகத்தை கேடு தெரிஞ்சிட்டேன் மாமா. இந்திரா பாவண்டா. அவ்வளோ கஷ்டப்பட்டா. அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கா. 5 வயசு பையன்டா நீ. விட்டுட்டு போயிட்டான். எந்த விதமான அக்கறை உன் மேலையும் எடுக்கல, என் தங்கச்சி மேலையும் எடுக்கல. போனவன் தான். திடீர்னு செத்துட்டான்னு சொன்னாங்க. அன்னைக்கு விதவை ஆனவுதான் உங்க அம்மா. செத்துட்டான்னு சொன்னதை வச்சு நானும் வருஷம் திதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தெரியுமே மாமா, எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே மாமா. எனக்கு நீங்க மாமா இல்ல மாமா, எங்க அப்பா நீங்க. அந்த அளவுக்கு எங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. என்னடா பண்றது? ஒரே தங்கச்சி. அந்த தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. எனக்கு ஒரே ஒரு மருமக நீ. உனக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ரொம்ப நாள் யோசிச்சேன்டா, எங்க உங்க அப்பா உன்னை வந்து கிளைம் பண்ணிடுவான்னு.
நீ அவங்கிட்ட தான் வாழணும்னு சொல்லிடுவான்னு நினைச்சேன். ஆனா செத்து போயிட்டான்னு தகவல் வந்தப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சது. இப்போ உங்க குடும்பம் நல்லா இருக்கு. மாமா என்ன மாமா உங்க குடும்பம் எங்க குடும்பம் பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்ல பிரசாத், கவிதா உனக்கு மனைவியா வர்ற வரைக்கும் அவன் உன் வீட்டு மருமக. ஆனா இன்னைக்கு உன் பொண்டாட்டி. உங்க அப்பா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே கவலை தான் பிரசாத். என்ன வந்து பார்த்தான், என்கிட்ட வந்து பேசினான். அவன் பேச்சே சரியில்லை. கவிதா வாழ்க்கைய முடிச்சிடுற மாதிரியே பேசினான். யார் மாமா? செத்து போன எங்க அப்பாவா? அவர் உயிரோட வந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் செத்து போனவர் தான் மாமா. கவிதா தான் என் வாழ்க்கையோட உயிர். கவிதா உனக்கு பொண்டாட்டி. இதுக்கு மேல நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அருண், எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீ பிரசாத் கிட்ட பேசு. என்ன அருண், என்ன விஷயம்? வா வெளியே போய் பேசுவோம். வா. அப்பா. என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லடா. ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, அப்புறம்? பாடுறா இந்த சேர. இந்த சேர்ல உட்கார வேண்டிய உங்க தங்கச்சி வரல. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா. என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமா, நீ பிரசாத பார்த்து பேசினியா இது பத்தி? இல்லப்பா, அன்னைக்கு நாம வீட்டுக்கு வந்தப்ப கூட பிரசாத் எதுவும் சொல்லலையே. அவன் சொல்லலடா. அவனும் மறைக்கிறான். கவிதாவும் சொல்லல. டேய் பாரு, வெறிச்சோடி கிடக்குடா ஆபீஸ். இது பார்க்கவா நான் அவளை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சேன். அப்பா,
நீங்க மனசை தளர விடாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் கவிதா சமாளிச்சிருவா. அவளுக்கு தெரியாதது இல்ல. இல்லடா, கவிதாவுக்கு எல்லா விஷயம் தெரியும். தைரியமானவ. இது நமக்கு தெரிஞ்ச உண்மை. ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது பொம்பளைங்க சிதைஞ்சு போயிடுவாங்கடா. ஒரு சின்ன பிரச்சனைய கூட அவங்களால தாங்க முடியாது. வேற யாரா இருந்தாலும் பரவாயில்லடா, சண்டை போடலாம். ஆனா இந்திரா கிட்ட போய் நான் என்ன சண்டை போட முடியும்? அவ புருஷனை என்னால வெளியே அனுப்ப முடியும். அண்ணே, இதுல நீ தலையிடாதன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டானா வலிக்குண்டா, வலிக்கும். ரத்தம் வரும், ரத்தம் வரும். கண்ணுக்குள்ளேந்து வரும், நெஞ்சுக்குள்ளேந்து வரும். அதுதான்டா எனக்கு வருத்தமா இருக்கு. இதனாலேயே கவிதா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. அப்பா, என்னப்பா நீங்களே இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி பேச நான் பார்த்ததே இல்ல. அருண், மகடா, என் மக பெத்து வளர்த்தவ. ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லல. ஆபீஸ் நிர்வாகம் அதுக்கும் வரல. அப்பா, அப்படின்னா என்னமோ நடக்குதுடா. வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. அப்பா கலங்குவாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாளா? இது எதுக்கு அப்பாவுக்கு தெரியணும்னு நாமளே சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறாளா? புரியலடா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. கவிதா எல்லாம் தெரிஞ்சவன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி தான் அவ. அப்படிதான் இருப்பா. முடிஞ்ச வரைக்கும் அவ சமாளிக்க பாப்பா. முடியலன்னா நம்ம கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாப்பா. நேரடியாவே வந்து சொல்லிடுவாப்பா. அவளுக்கு வேற யாருப்பா இருக்கா? நீங்க, நான் 2 பேர் தான். அதனால அவ நம்ம கிட்ட தான்ப்பா வரணும். நீங்க தான் சொன்னீங்க அன்னைக்கு, அவளே வந்து பேசுற வரைக்கும் நாம பேச வேண்டான்னு. அதனால நானும் அமைதியா தான் இருக்கேன். டேய், சொன்னேன்டா. ஆனா நினைக்க நினைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஒருவேளை உங்க அப்பா இருதலைக்கொள்ளி எறும்பு மாதிரி ஆயிடுவோன்னு தோணுது. அப்பா, நீங்க எறும்பாவும் ஆக மாட்டீங்க, துரும்பாவும் ஆக மாட்டீங்க. தூணா நிப்பீங்கப்பா. நானும் கவிதாவும் இருக்கோம்ப்பா. கடைசி வரைக்கும் நீங்க நிமிர்ந்து நிப்பீங்கப்பா. என்ன லட்சுமி, இங்க நிக்கிற? என்ன பண்றதுங்கய்யா? கேள்வியே இல்லாம இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சான் பிலாத்து. ஆனா கேள்விகளாலேயே எனக்கு சவுக்கடி கொடுக்கறா நம்ம ஸ்னேகா. எதையும் நம்பிடாத. கேள்விகள் கேட்டுட்டு தெளிவானதுக்கு பிறகு அதை நம்புன்னு பெரியார் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்லி அவளை நான் வளர்த்துட்டேன். அதனால இப்போ அவன் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. ஐயா, பயமா இருக்கியா?
மறைச்சு வச்ச உண்மை எல்லாமே மௌனத்தோட எல்லையை தாண்டி உடைஞ்சு போய் உளறிடுவேனோன்னு பயமா இருக்கியா? லட்சுமி, பிறக்கிற வரைக்கும் பிறப்பு, பிறந்த பிறகு வளர்ப்பு, வளர்ந்த பிறகு பார்ப்பு. இதுதானே உலகம். நியாயங்களுக்கு காரணம் தேடலாம், தவறுகளுக்கு தத்துவம் சொல்லலாம். ரெண்டுத்திலும் நடுவில் நிக்கிற நமக்கு சொல்றதுக்கு காரணமும் இல்லை, சொல்ல தத்துவமும் இல்லை. வாழ்க்கையுடைய வேதமே இதுதானம்மா. ஐயா, மனச குத்தி கிழிக்கலாம், ஆனா குத்தி கிழிச்ச மனச தைக்க முடியாது இல்லைங்கய்யா. ஒத்த நூலா நம்மள சிறப்படுத்தும்னு நாம யோசிக்கலாம். ஒரு நூல் கண்டுக்கு நடுவுல நாம எப்படியா நிக்க முடியும்? புரியுது. எனக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. கண்ணம்மா கேட்டா, நான் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன். கேள்வியுடைய நோக்கம் பதில் எதிர்பார்க்கறது இல்ல, கேள்வியுடைய ஆளுமையை உறுதிப்படுத்துறது. அவ்வளவுதான். நீ அவ கேட்கிறான்னு நினைச்சு மனசை விட்டு கவலைப்படாத. அது மனசோட அழுத்தத்தை குறைச்சிடும். கேட்டது கண்ணம்மா தானே விட்டுடு. எப்படியா? எப்படி விட முடியும்? ஒரே வீட்ல உங்க பொண்ணா அவ இருப்பா, அவளுக்கு அப்பாவா நீங்க இருப்பீங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம அவள் ஒரு தொடர்கதை படத்துல வர சுஜாதா மாதிரி நான் இருப்பேன். நீ ஏன் லட்சுமி அப்படி நினைக்கிற? மரணத்தை கடந்து வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கைக்கு எல்லாம் மரணம் கிடையாது, பிறப்புனுடைய இறுதி தான் அது. அதே மாதிரி நினைச்சு சகஜமாயிடு. எப்பவும் போல அவகிட்ட பேசு. எல்லை கோடுகள் நாட்டுக்கு தேவையா இருக்கலாம், உறவுக்கோ நட்புக்கோ இல்லை. அவ உங்க பிள்ளை, அவ அப்படித்தான் பேசுவா கேப்பான்னு எனக்கு தெரியும். அவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது கருப்புக்கும் வெள்ளைக்கும் அவளுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனா குடுக்கிற பிஸ்கெட் கருப்பா இருந்தா தூக்கி போட்டுடுவா. அப்படி ஒரு நாள் என்னையும் தூக்கி போட்டுறக்கூடாது இல்லைங்கயா? என்ன லட்சுமி, நீ சின்ன குழந்தை மாதிரி பேசுற? வளர்த்தவ மாறல மிதிச்சா தாங்கிக்கணும், வளர்த்தவ நெஞ்சில அடிச்சா சுமந்துக்கணும். தளர்ந்து போன வயசுல நம்ம தயவும் தேடக்கூடாது, இன்னும் தளர்ந்து போயிடவும் கூடாது. புத்தருக்கு ஒரு போதி மரம், நமக்கு இந்த வாழ்க்கை தான் போதி மரம். கத்துக் கொடுக்கும் மரம் இருக்கும்போது கத்துக்கிறதுக்கு நாம இருக்கோம்ல. கவலைப்படாத. சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு அவ வருவா, அவகிட்ட நான் பேசுறேன். ம் ம் உள்ள வரலாமா?